ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் ஐ. நான் உங்களோட ஸ்கிட்டாக இன்றைக்கி நம்ம அவங்களோட மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே தயம், ஜேகே அப்புறம் இவங்க 3 பேரும் ஃபுல் போதையில் என்னோட வீட்டு காலிங் பெல்லில் போட்டு அழுத்து நடத்திட்டுருக்காங்க. அவங்க 3 பேருக்கும் ஸ்டடியாக நிற்கிறதுக்கு கூட தெம்பில்ல, அவ்வளோ போதையில் இருக்காங்க. அப்போது சயோன்னு, ஏ மச்சான் ஜேகே அங்கே பாரு மச்சான், அந்த நட்சத்திரம் என்னை பார்த்து கண்ணு சிமிட்டி கட்டுது. ஏன்னா உன்னை பார்த்து அந்த நட்சத்திரம் கண் அடிக்குதா? ஆமாம் மச்சான், அங்கே பாரு, அது என்னை பார்த்து அப்படியே கண் அடிக்குது. நான் அவ்வளோ அழகாக இருக்கேன் மச்சான் அப்படின்னு சயன் கேட்டுட்ருக்கான். அதுக்கு ஜேகே, டேய் என்னை பார்த்து அந்த நட்சத்திரம் மட்டும்தான் கண்ணடிக்குது, என்னை பார்த்து அதோ அந்த நிலாவே வான்னு கூப்பிடுதுடா. அங்கே பாரு, என்னை கிட்டவான்னு கூப்பிடுது. நீ நிலாவா இருக்கலாம், ஆனால் நீ கூப்பிட்டாலும் இந்த ஜேகே வரமாட்டான். நான் ரொம்ப பிஸி, நீ வேணா வா, என்னால் வர முடியாது, நான் ரொம்ப பிஸி. டேய் என்னடா மச்சான், டேய் என்னடா வேணும்? அங்கே பாருடா, அந்த நிலாவும் நட்சத்திரமும் எங்களை பார்த்து கண்ணடிக்குது, வான்னு கூப்பிடுது. உன்னை யாரா கூப்பிடுறா? என்னை யாரும் கூப்பிடல. ஏன் மச்சான், ஏன் உன்னை யாரும் கூப்பிடல அப்படின்னு சயம் தயங்க பார்த்து கேட்குறான். அதுக்கு ஜேகே, அது எப்படா கூப்பிடமோ, நீயும் நானும் சிங்கிள், நம்ம இந்த உலகமே கூப்பிடும். ஆனால் இவன் கமிட்டட் கூட இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் ஒரு ஸ்கூல் பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கான். டேய் அது ஸ்கூல் பிள்ளைடா, காலேஜ் படிக்கிற பொண்ணு. இருந்தாலும் அது பார்க்க குழந்தை பிள்ளை மாதிரி இருக்கும்டா, அந்த பிள்ளைய போய் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு தயம், டேய் அவ காலேஜ் படிக்கிறாதான், ஆனால் அவளை பார்த்தா குழந்தை மாதிரியா இருக்கு. டேய் ஒரு குட்டி சத்தம், வாய் 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 என்ன வாய் இருப்ப தெரியுமா? நான் எது பேசினாலும் ஏட்டிக்கு போட்டியா என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா, சரியான ராட்சசிடா அவ அப்படிங்கிற மாதிரி தயங்க சொல்லிட்டு இருக்கப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகுது. டோர் ஓப்பன் பண்ணி தயங்கோட அக்காவும் வயனும் தான் வராங்க. அவங்க 3 பேரும் நிற்கிற கோலத்தை பார்த்துட்டு தயங்கோடைய அக்காவுக்கு செம்மையாக கோவம் வருது. இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. வயனும் அங்கே நின்று தயங்க முறைச்சி பார்த்துட்ருக்கா. ஏன்னா அவர் இப்போ லாஸ்ட்டாக சொன்னதை அவள் கேட்டிருப்பா. பட் இருந்தாலும் சைலண்ட்டாக அவங்கள 3 பேரும் பண்ணுறத நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போது தயங்கோட அக்கா தயங்கிட்ட போய், ஏய் தயம் என்ன பண்ணியிருக்க, நீ குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? சரி வெளியே நின்று இப்படி கத்தி மானத்தை வாங்காதீங்க, 3 பேரும் வெளில வாங்கடா, வாயனை அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரையும் கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயும் இந்த 3 பேரும் அடங்குற மாதிரி இல்லை. ஜேகே போய் சோஃபா மேலே ஏறி நின்று குதிச்சிட்ருக்கான். ஜயோன் ஒரு படிக்கு மேலே டைனிங் டேபிள் மேலே ஏறி நின்றுட்டுருக்கான். தேவங்கினடா அங்கே இருக்கிற ஒரு வால் ஹேங்கிங்கை பிடிச்சி தொங்கிட்டுருக்காரு. இந்த மாதிரி 3 பேரும் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஜேகே கிட்ட வயன் போய், ஜேகேக்கு என்ன பண்ணுறீங்க, முதல்ல கீழே இறங்குங்க. ஐயோ சோஃபாலேருந்து விழுந்தா என்ன ஆகுறது, முதல்ல இறங்குங்க கீழே, உங்களுக்கு என்ன குழந்தை நினைப்பா? வளர்ந்துருக்காங்களே தவிர்த்து இந்த 3 பேருக்கும் என் மாமனோட புத்தி அப்படியே இருக்குது. சும்மாவா சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸு ஒரே குட்டையில் விழுந்த மட்டைங்க தானே 3 பேரும். நீங்கள் முதல்ல இறங்குங்க, கீழே விழுந்துட்டு போகிறீங்க
அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை பிடிச்சி வயன் கீழே இறக்கிட்டு இருக்கான். ஆனால் ஜேகே எங்கேயோ கேட்ட குரல். யாரு? அட, இது எங்கேயோ பார்த்த மூஞ்சி மாதிரி இருக்கே. ஆ, இருக்கும் இருக்கும், எங்கேயோ பார்த்த மூஞ்சாமே. ஐயோ ஜேகே, நான் வயன். வயனா? ஓ, என் மச்சான் தேங்கோட வைஃப். ஹலோ சிஸ்டர்ங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாம் வயன், நான் சிஸ்டர்லான்னு கூப்பிடணுமா இல்லை பழைய மாதிரி வயனை கூப்பிடணுமா? ஐயோ, நீங்கள் எப்படி என்ன கூப்பிடுங்க, முதல்ல கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லி ஜேகேவை இறங்க வச்சு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு வயன் டைனிங் டேபிள் கிட்ட போகிறான். அப்போ ஜயுன் அந்த டைனிங் டேபிள் மேலே ஏறி நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஏய், என்னடா இங்கே நான் ஆடிட்டுருக்கேன், பாட்டை போடுறான். சும்மா ஏதாண்டா ஆட முடியும், போடுறா பாட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜயோன் இங்கே அங்கேயும் ஆடிட்டு இருக்கான். ஐயோ ஜயோன், என்ன பண்ணிட்டு இருக்க? விழுந்து தொலைப்புறேன், இறங்க கீழே. ஜயோன், ஐயோ கடவுளே, இந்த 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கொஞ்சம் கூட அறிவில்லை, ஆளுங்க தான் வளர்ந்துருக்காங்க. ஐயோ ஜயோன், இங்கே பாரு, முதல்ல கீழே இருங்க. அப்படியே நின்னீங்கன்னா கீழே விழுந்து மண்டை 2 பொழந்துரும். இப்படி குடிச்சிட்டு என்ன, இறங்க கீழே முதல்ல. யார் அது? நான் வயன், நீ இறங்க. ஐயோ முதல்ல இறங்க கீழே. வயன், தட் வயன், நீ என் மச்சானை டார்ச்சர் பண்ணுற அந்த பிசாசு நீ தானே? ஒன்னால தான் நான் இன்னைக்கு அடி வாங்கினேன். அந்த பையன் இன்னைக்கு என் மத்துக்கு அடைச்சிருப்பான் தெரியுமா? எதனால்? உன்னை பற்றி நான் பேசினதால. என் முதுகெலும்பு உடஞ்சா என் ஃபேமிலி யார் மெயின்டைன் பண்ணுறது? என்னை நம்பி இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்வா? பொண்ணுங்களா? ஜயோன், நீங்கள் சிங்கிள் தானே, அதை மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. யார் சொன்னா நான் சிங்கிள்? நான் எவ்வளோ பெரிய ப்ளே பாய் தெரியுமா? என்னை சுற்றி எப்பவும் மங்கையர்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். கடவுளே, முடியலை என்னால். சரி, உங்களை சுற்றி எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கொஞ்சம் இறங்குங்க. இங்கேருந்து விழுந்தீங்கன்னா மண்டை 2 பொழந்துரும். ஜயோன் ப்ளீஸ் இறங்கு கீழே. இறங்கிட்டு எதுவும் வந்தாலும் பேசிக்கலாம். முடியாது, ஒன்னால தான் நான் இன்னைக்கு அடி வாங்கினேன். என் மச்சான் என்னை போட்டு எப்படி அடித்தான்னு தெரியுமா? என்னால் முடியல. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா, ஐயோ உங்கள் ஃபேமிலியை நீங்களே மெயின்டைன் பண்ணுங்க. தயவு செஞ்சு கீழே இறங்குங்க ஜயோன் ப்ளீஸ், தயவு செஞ்சு கீழே இறங்குங்க. இனிமேல் அவர் உங்களை அடிக்க மாட்டார், நான் உங்கள் ஃப்ரெண்டை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் கீழே இறங்குங்க. அவனை இனி தொந்தரவு பண்ண மாட்டேன். ஐயோ நான் பண்ணவே மாட்டேன், இறங்குங்க ப்ளீஸ். சரி, நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜயோன் இறங்கி வரான். வயன் ஜயோனோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் அவளையும் சோஃபாவில் உட்கார வச்சுட்டு, 2 பேரும் இப்படி உட்காருங்க, தயவு செஞ்சு எழுந்து போயிடாதீங்க. நான் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டையும் கூட கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஆமாம், என் மச்சான் தயாங்க எங்கே போனா? தயாங் தானே அவர், அங்கே இருக்காரு. நான் போய் கூட்டிகிட்டு வரேன். 2 பேரும் சமத்தா இங்கேயே உட்காந்துருக்கலாம், சரியா? 5 minutes தான் எனக்கு டைம். எங்கள் மச்சான் இங்கே வரணும், இல்லைன்னா நாங்கள் எழுந்து ஓடிடுவோம். ஐயோ சரி, நான் 5 minutesல உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து உங்கள் பக்கத்தையே உட்கார வைக்கிறேன். நீங்கள் 3 பேரும் ஒன்றாவே இருக்கலாம், சரியா? ஓகே போ. ஐயோ இந்த தாங்க அம்மா எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரில. எங்க ஐயோ மா, என்னம்மா அது? என்னாச்சு? அங்கே பாரடி வந்த. மாமா என்ன பண்ணுறீங்க? ஐயோ அது வால் ஹேங்கிங், அது உங்கள் வெயிட்டை தாங்காது, அதை பிடிச்சி தூங்கிட்டு. என்ன, நான் ஒன்றும் அவ்வளோ வெயிட்டெல்லாம் இல்லையே, பூ மாதிரி இருப்பேன். என் மச்சான் ஜேகே அடிக்கடி சொல்லுவான், மச்சான் இது பூ மாதிரி, ஒரு குழந்த மாதிரின்னு சொல்லுவான். என் வெயிட்டை கூட தாங்காது. இதெல்லாம் என்ன பொருள்? தூக்கி போடு.
இங்கே பாருங்க, நீங்கள் பூ தான், குழந்த மாதிரி தான் இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் ஸ்லிப் ஆச்சுன்னா அங்கேருந்து விழுந்தாவும் மண்டை உடைஞ்சிடும். அதனால தயவு செஞ்சு கீழே வாங்க ப்ளீஸ். ம் ம், நான் வரமாட்டேன், நீ போ. ஐயோ, இங்கே பாருங்க, இதெல்லாம் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது, நான் சொல்கிறேன்ல, நீங்கள் ரொம்ப நல்ல பையன்ல, தயவு செஞ்சு கீழே இறங்கி வாங்க வாங்கன்னு சொல்கிறேன்ல. அப்படிமா ஏய், என்ன எதுக்கு பிடிச்ச? டேய் டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? எதுக்குடா அப்படி குடிச்சிட்டு வந்திருக்கேன்? அக்கா. யாரு? ஏ என் அக்கா. ஐ லவ் யூ சிஸ்டர், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி வயனோட அம்மா கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. நீ எனக்கு அம்மா இல்லைன்ற குறையும் தெரியும், என்னை வளர்த்து தெரியுமா? எனக்கு நீ எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லதாக தான் பண்ணியிருக்கேன். என் லைஃப்பில் எனக்கு நீ ஒரு பெரிய கிஃப்ட் அக்கா. என் லைஃப்பில் எனக்கு ஹாப்பினஸ், சேட் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கிற. ஐம் லக்கி டு ஹாவ் யூ. பட் எதுக்கு இந்த குட்டி சாத்தான என் தலையில் கட்டினேன்? பாரு, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறான், என்னால் முடியல. தினம் தினம் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறான். நான் டார்ச்சர் பண்ணுறேனா? எப்படியெல்லாம் வட்டி வைக்கிறாரு பாரு. டேய், வயன் ஒன்று டார்ச்சர் பண்ணுறதா? என்னடா சொல்கிற? என்ன, அவன் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான், என்னால் முடியல. என்ன சொல்கிற வயன்? என்ன பண்ண? அம்மா, நான் எதுவும் பண்ணலம்மா, அவர் ஏதோ உளறிட்டு இருக்காரு. வயன் அவன் குடிச்சிருந்தா உண்மையை மட்டும்தான் பேசுவான். அவன் என்ன பண்ண? நான் சொல்கிறேன், அவள் பொய் சொல்வா, நானே சொல்கிறேன். எதுக்குக்கா உன் பொண்ணு இவ்வளோ அழகாக பெத்த? தினம் தினம் என்னை கொல்றா. என்னது என்ன பேசுறாரு இவரு? டேய், என்னடா சொல்ற? ஆமா, உன் பொண்ணை இவ்வளோ அழகா பெற்று வச்சிருக்கியே, அதான் அதான் என்ன கொல்றான். என்னால் முடியல. நானும் எவ்வளோதான் ட்ரை பண்ணுறது அவளை பார்க்கக்கூடாதுன்னு. எனக்கும் அவளுக்கும் 10 வயசு வித்தியாசம். நான் வேணான்னு சொல்லியும் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அவள் லைஃப்காகவும் பெரியருக்காகவும் நானும் எவ்வளோ நாள் தான் சைலண்ட்டாக இருக்கிறது. என்னால் முடியல. I can't control my feelings. I love her. I love her. எதுக்கு மேலேயும் என்னால் சைலண்ட்டாக இருக்க முடியல. I love her so much. But at the same time, I hate her. ஏன்னு கேட்குறியா? சரியான குட்டி சாத்தான் அக்காவ. எப்போ பார்த்தாலும் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, என் கூட சண்டை போட்டுட்டே இருக்கா. எவ்வளோ பேச்சு பேசுகிறா தெரியுமா? நான் போனா என்னோட ஆஃபீஸில் இருக்க அத்தனை பேரும் நான் என்ன சொல்கிறேனோ அந்த வாயை மூடிட்டு கேட்பாங்க. எங்கேயுமே என்னை யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க. ஆனால் என்னை எதிர்த்து பேசுகிற ஒரே ஆள் இந்த வயன்தான். அதே மாதிரி என் பின்னாடி எவ்வளோ பொண்ணுங்க சுற்றுறாங்க. நான் ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க மாட்டேன். நான் எவ்வளோ பொண்ணுங்க என்னை பார்க்குறாங்க. ஆனால் இந்த வயன் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஈவன் தோ ஐம் மை ஹஸ்பண்ட், அப்போவும் என்னை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்புறம் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட நார்மலாக பேசுகிறான், என்னை பார்த்தா முறைக்கிறான். எனக்கு கோவம் வராதா? எல்லாத்துலையும் எனக்கு ஆப்போசிட். என்ன, நான் எதை சொல்கிறேனோ இதை செய்யவே கூடாதுங்கிற திமிரு. பட் என்ன இருந்தாலும்
எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு. நீ கூட சொன்னல வயனை தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு. ஷீ இஸ் த பெஸ்ட் ஃபேர். என்னோட ஒய்ஃப்னா அது அந்த வயன் மட்டும்தான். ஐ லவ் ஹர் ஸோ மச். பட் ஷீ இஸ் அ டெவில் and she is my angel too. I love you, Ryan, but I hate you. I love you, Ryan. இதோட இந்த எபிசோட நான் முடிச்சுக்கிறேன். டாடா பாய். கமெண்ட் பண்ணிடுங்க.